Assalamualaikum my dear friends and families, welcome to Rahima's kitchen. இன்னைக்கு நம்ம mutton brain fry எப்படி பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஜூஸியா சாஸியா மசாலா ஃப்ரை மாதிரி தான் காட்ட போறேன். ரொம்ப ட்ரையா இருக்காது. நம்ம ட்ரை ஃப்ரையும் பண்ணலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு மசாலா ஃப்ரை காட்ட போறேன். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் அல்லது pan ஹீட் ஆனோனே 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறது ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் இது ஒரு பிரெயின் தான் செய்ய போறேன். அதனால வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்க போறேன். ரஹீமே சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது வரைக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ப்ளீஸ் அதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கூடையும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது மறுபடியும் ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது நான் கொஞ்சோண்டு ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ டொமேட்டோ கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன். பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. பிரெயினுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மட்டன் மசாலா நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, லவங்கம், பட்டை, இலைச்சி, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா போட்டு பிளாக் பெப்பர், மிளகு போட்டு அரைச்சிருக்கேன் ட்ரையாக பவுடர் மாதிரி. அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இது மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு திக்காக ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிற பிரெயின் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த பிரெயின் வந்து சுடு தண்ணியில் ஒரு வாட்டி கொதித்து வச்சுட்டு அதில் இருக்கிற வெயின்ஸ் எடுத்துருக்கேன், ரெட் கலர்ஸ். இப்போ இது ஒரு பிரெயினை நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ், தனியா, கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை மேலே தூவிட்டு இது மெதுவாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரெயின்குள்ளே அந்த மசாலாலாம் போய் நல்லா கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இது க்ளோஸ் பண்ணி இது குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது மெதுவாக இன்னொரு சைட் திருப்பி வச்சிடலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக வேணும், கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தொக்கு இருந்தால் நம்ம ரைஸ்லேயும் கொஞ்சம் வந்து இது பெரட்டி சாப்பிடலாம். இப்போ இன்னொரு சைடு நான் திருப்பி இது 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இது இறக்கி வச்சுக்க போகிறேன். சூப்பராக நல்லா ஜூஸியாக, நல்லா சாஸியாக, நல்லா மசாலாவோட ஸ்பைஸியான பிரெயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அழகாக பிளேட்னிங் பண்ணிக்கலாமா?
அந்த பெப்பர் ஃப்ளேவரோட அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்து அந்த பிரெயின் வந்து சூப்பராக கோட் ஆகி அழகாக வந்து குக் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக ஸ்பைஸியாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. மட்டன் லவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரெயின் வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பசங்களுக்கும் இதை செஞ்சு விட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜூஸியாக ஸ்பைஸியாக வந்திருக்கு பிரெயின் ஃப்ரை. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாவ், இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹீம் மிஸ் கிச்சன். தேங்க்யூ.